மோதல் போக்குங்கிறத வந்து தமிழ்நாடு அரசு நிகழ்த்தல. மாறாக தமிழ்நாடு அரசோட மோதல் போக்க அவரு தான் செஞ்சுகிட்டு இருந்தாரு. இன்னொன்னு தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி அனுப்பிய பல விஷயங்கள வந்து கிடப்புல போட்டுட்டு, அத வந்து க கேட்பாரற்று வச்சிருந்தாரு. அதற்கெல்லாம் முடிவு செய்யும் விதமாக சுப்ரீம் கோர்ட்ல ஒரு தீர்ப்பு வந்ததுங்கிறது, அ கவர்னருக்கு இந்த ஆளுநர் ரவிக்கு ஒரு பெரிய அடி அது. அத அவரு எதிர்பார்க்கல. ஒன்றிய அரசோட ஆதரவும், பாஜக அரசோட ஒரு மாவட்ட செயலாளர் மாதிரி அவர் மாநில தலைவர் மாரி இயங்கிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கு சுப்ரீம் கோர்ட்ல திமுக போட்ட வழக்கின் விவகாரமாக அவர் குடுத்த தீர்ப்புங்கிறது, அவருக்கு மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க இருக்கிற அ ஆளுநர்கள், பாஜக ஆளுநர்கள் எப்படி பாஜக இல்லாத மாநிலங்கள் மீது ஆதிக்கம் செலுத்துகிறார்களோ, அதற்கு எல்லாமே ஒரு முடிவுரையாக தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து அந்த தீர்ப்ப வந்து பெற்றுக் குடுத்திருக்கிறார்கள். ஒரு முக்கியமான விஷயம். அதுல ரொம்ப சிறப்பான விஷயம் என்னன்னு சொன்னா, கல்வி வந்து பொதுப்பட்டியல்ல இருக்குது. பொதுப்பட்டியல்ல எமர்ஜென்சி காலத்துல போனது கல்வி. அப்போ மாநில அரசும் அதில பண்ண முடியும். ஒன்றிய அரசும் பண்ண முடியுங்கிற சூழல்ல, உயர்கல்வியில வந்து பல்கலைக்கழகங்கள்ல வந்து ஒன்றிய அரசோட செல்வாக்கு தான் ஓங்கி இருக்குது. அதன் பிரமுகராக வந்து ஆளுநர் வந்து அவரே வேந்தரா இருந்து, அவரே அத வழிநடத்துறாரு. அவர் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாரு. அவர் சொல்ற விஷயங்கள் தான் அங்க நடக்கணும். மாநில அரசுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் கூட அதில செயல்பட முடியாத ஒரு சூழலெல்லாம் அவர் ஏற்படுத்தி வச்சிருந்தாரு. அதற்கெல்லாம் முடிவுரை பண்ணி, இனி வந்து ப த வேந்தர்களாக வந்து முதலமைச்சரே இருக்க முடியுங்கிற தீர்ப்பை பெற்றுக் குடுத்ததுங்கிறதே, முழுமையான ஒரு தோல்வி. தோல்வி மட்டும் இல்ல, ஒரு பெருத்த அவமானத்த சந்திச்சுட்டாரு ரவி. இத அவர் எதிர்பார்க்கவே இல்ல. நம்ம எல்லாம் பெரிய எல்லாம் நமக்கு பெரிய சர்வ அதிகாரமும் பொருந்த ஒரு நபரா நம்ம இருக்கிறோம். ஒன்றிய அரசு அதிகாரத்துடன் இருக்கிறோங்கிறவருக்கு வந்து ஒரு பெரிய அவமானமும், அவரோட அதிகாரத்த வந்து ப சரியா வரையறுத்து சுப்ரீம் கோர்ட் சொன்னதுங்கிறது ஒரு பெரிய அடி. அந்த மாநாட்டை துணைவேந்தர்கள் புறக்கணிக்கல. இல்ல அதுக்கு அத மிரட்டியிருக்கிறாங்க. என்ன பண்ணாருன்னா, அதுக்கு வந்து குப்புற விழுந்தாலும் மீசையில மண் ஒட்டலன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தன்னை வந்து திருப்பியும் பவர்ஃபுல்லா தான் இருக்கிறேன்னு காட்டுறதுக்காக, தன்னோட கைப்புள்ளையா இருக்கிற துணைவேந்தர்கள கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்தலாம். நம்ம சொன்னா எது வேணுமானாலும் கேட்பாங்க அப்படிங்கிற கண்ணோட்டத்துல தான் அவர் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்ப அந்த வ ஊட்டியில் நடந்த அந்த இதுல வந்து அவர் பேசின அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். அவர் மூஞ்சி வெளிரி போயிருக்குது. வழக்கமா இருக்கிற அந்த திமிர்த்தனமா பேசுறது, ஒன்றிய அரசோட அந்த பின்புலத்துல இருந்துகிட்டு மாநில அரசுக்கு எதிரா பேசுற, மமதையா பேசுறது, மிக மோசமா பேசுறது, ஜெய் ஸ்ரீராம்லாம் கல்வி நிறுவனங்கள்ல போய் சொல்ற ஒரு மோசமான ஒரு நபரா இருந்தாரு. நீங்க இவ்வளவு சொல்றீங்க. ஜெய் ஸ்ரீராம ஒரு கல்வி நிறுவனத்துல போய் கவர்னர் சொன்ன ஒரு மோசடியான நபர் தானே இவரு. அதையெல்லாம் வந்து ரவுண்ட் பண்ணி அவர அடிச்ச அடியில வந்து அவருக்கு வெளிரி போயிருக்குது. அத தன்னை ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறதுக்கும், தனக்கு அதிகாரம் இருக்கிறதுக்காக தான் அங்க போய் இருந்தாரு. ஆனா ஒரு துணைவேந்தர்கள் கூட அங்க போகல. குறிப்பாக போனவங்க கூட பார்த்தீங்கன்னா, அவர் கட்டுப்பாட்டுல இருக்கிற 1, 2 பேர் தான் போயிருக்கிறாங்க. யாரும் போல. அவரு சொல்றது என்னன்னா, இவங்கள மிரட்டுனாங்க, நீங்க சொல்ற கதவ தட்டுனாங்க, அது சொன்னாங்கன்னா, அதையெல்லாம் அந்த துணைவேந்தர்கள் தான் சொல்லணும். இவரு தானே சொல்றாரு.